வெயில் கடுமையாக இருப்பதால் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியே செல்ல நேர்ந்தால் எச்சரிக்கையுடன் இருங்கள் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஜூன் 8ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற உள்ளதால் இன்னும் ஓரிரு தினங்களில் தாவேகா சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. முப்படை தலைமை தளபதியாக பதவியேற்றதில் பெருமை அளிக்கிறது என ராஜா சுப்பிரமணி கூறினார். நமது நாட்டின் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம் என்றார். தமிழகம் என்றும் காவிகளையும் அதனை திணிக்க முயலும் சனாதனிகளையும் துளியும் ஏற்காது என கவர்னர் அர்லேகருக்கு அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசும் RSS செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு அரசமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். பாதுகாப்புத்துறை தொடர்பான சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள MP திருமாவளவன் உள்ளிட்ட பார்லிமென்ட் நிலைக்குழு உறுப்பினர்கள் திருப்பதி திருமலையில் இன்று ஏழுமலையானை வழிபட்டனர். அவர்களுக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி வேத ஆசீர்வாதம் செய்யப்பட்டது.